பரணி என்கின்ற அந்த நூலை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இயற்றினார்கள் அப்படின்னா, 2 மன்னர்களுக்கிடையே போர் என்பது நடக்கும். அதில் வெற்றி பெற்ற மன்னனுடைய புகழ் என்பது போற்றப்பட்டாலும் அந்த நூலினுடைய பெயர் தோற்ற மன்னனுடைய பெயராலே அமைவது என்பது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. ஆசிரிய நண்பர்களுக்கு நம்முடைய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம UGTRBக்குரிய 6வது யூனிட்டில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும். அதில் பரணி அப்படின்னு ஒரு சிறு தலைப்பு. அந்த தலைப்பில் அமைந்த செய்திகளை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். இந்த பரணி பற்றிய தகவல்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒன்று பகுதி 1ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே வரக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட பார்த்து பயன் என்பது பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பரணி பற்றிய செய்திகள் அடங்கிய பகுதி 2 வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம பரணி பற்றிய பகுதி 1 அந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக என்ன செய்திகள் இருக்கிறது என்ற செய்தியை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்த்து விடலாம். சென்ற வீடியோவில் நம்ம பரணி நூல்களுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அதாவது பரணி இலக்கியங்களுடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனை, இக்காலத்தில் சில உறுப்புகள் எல்லாம் அதிகமாக இணைக்கப்பட்டு இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பரணி இலக்கியங்கள் நிறைவாக இருந்தன, ஆனால் நம்மிடையே இல்லை, பெயரளவில் மட்டுமே நம்மிடம் இருக்கிறது. அதாவது என்ன பரணி இலக்கியம் என்கின்ற நூலினுடைய பெயர் மட்டுமே இருக்கிறது, ஆனால் அந்த நூல்கள் என்பது இல்லை. சரி, அப்போ நம்மிடம் கிடைக்கின்ற பரணி நூல் முதல் நூல் எது அப்படின்னா, அனைவரும் அறிந்த ஒரு தகவல் பாருங்க. நமக்கு கிடைத்த முதல் பரணி நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பரணி நூல். இதை எழுதுனது ஜெயங்கொண்டார் அவர்கள். இந்த கலிங்கத்து பரணி பற்றிய செய்திகள் மட்டும் நம்ம தனியாக நம்ம பார்க்கலாம் இதே வீடியோவில். இப்போ நமக்கு கிடைத்த முதல் பரணி நூல் எது என்கின்ற ஒரு வினா அமைந்தால் அதற்குரிய விடை என்னது? கலிங்கத்து பரணி என்பதுதான் மிக சரியான ஒரு விடை. இதுக்கு அடுத்தது பாருங்க, பெயர் மட்டுமே நம்மிடம் இருக்கிறது, ஆனால் அந்த பரணி நூல்கள் என்பது நம்ம கிட்ட இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில நூல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதலாம் ராஜேந்திர சோழன், அந்த சோழனுக்கும் ஆகவ மல்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன், இந்த இருவருக்கும் நடக்கிறது ஒரு போர். இதில் வெற்றி அடைகிறது யாரு அப்படின்னா நம்முடைய சோழ மன்னன் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கூட வினாக்கள் என்பது அமைக்கலாம். பாருங்களேன், முதலாம் ராஜேந்திர சோழனுக்கும் ஆகவ மல்லனை எதிர்த்து கொப்பம் அப்படிங்கக்கூடிய ஊரில் போரி வென்றதை குறிப்பது தான் கொப்பத்து பரணி அப்படின்னு பேர். பரணியினுடைய பெயரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கொப்பத்து பரணி அப்படின்னு. இப்போ கேள்வி எப்படி அமைக்கலாம் பாருங்களேன். ராஜேந்திர சோழனுக்கும் ஆகவ மல்லனுக்கும் நடந்த போர் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா கொப்பத்து பரணி என்பதுதான் விடை. அதனால் இது போன்ற வினாக்கள் என்பது வந்தால் எப்படி விடை எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறீங்க கொப்பத்து பரணி அப்படின்னு ஒரு நூல் இருந்தது அப்படின்னு, இதற்கு ஏதாவது ஆதாரம் என்பது இருக்கிறதுனா நிச்சயமாக இருக்கிறது. இந்த கொப்பத்து பரணி என்கின்ற ஒரு நூல் இருப்பதாக நமக்கு சொல்லக்கூடிய உலா நூல் எது அப்படின்னா ராசராச சோழ நூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலா நூலானது இருக்கிறது. அந்த உலா நூலில் வருகின்ற செய்யுளில் இந்த கொப்பத்து பரணியினுடைய செய்திகள் அந்த நூலில் இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன். கொலையானை பப்பத்தொரு பசிபேய் பெற்ற ஒரு பரணி கொப்பத்தொரு களிற்றார் கொண்ட கோன் அப்படிங்கிறது அந்த ஒரு பாடல். அப்போ இந்த பாடலில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பரணி நூல் எந்த நூல் அப்படின்னா கொப்பத்து பரணி என்கின்ற அந்த நூலினுடைய தகவலானது எந்த நூலில் இருக்கிறது? ராசராச சோழ நூலாவில் இருக்கிறது. இப்போ இந்த வரியை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். இந்த வரியை கொடுத்துட்டு இதில் கொப்பத்து பரணியினுடைய செய்திகளை சொல்லுகின்ற நூல் எது அப்படிங்கக்கூடிய ஒரு 4 உலா நூல்கள் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்குரிய சரியான விடை எது? ராசராச சோழ நூலா அப்படிங்கிறது மிகச் சரியான ஒரு விடை. இதனுடைய அடுத்தது இன்னொரு பரணி நூல் வேற இருக்கிறது. என்ன அப்படின்னா வீர ராசேந்திரன் அப்படின்னு ஒரு மன்னன். எந்த மன்னன்? சோழ மன்னன். ஏற்கனவே நடந்த அதே அந்த மன்னன் தான் ஆகவ மல்லன் அப்படின்னு ஒரு மன்னன். இந்த 2 பேருக்கிடையே ஒரு சண்டையானது நடக்கிறது. இதிலும் வெற்றி பெற்றவர் யாரு அப்படின்னா சோழன் தான் வெற்றி பெறுகிறான்.
இப்போ இந்த போரானது எங்கே நடக்கிறது அப்படின்னா கூடல் சங்கமம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல தான் நடக்குது. யாராருக்கு போர்? வீர ராசேந்திரனுக்கும் ஆகவ மல்லனுக்கும் இடையே போராடுறது நடக்கிறது. எந்த இடத்துல நடக்குது? கூடல் சங்கமம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நடக்குது. இதில் வெற்றி பெறுறது யாரு? வீர ராசேந்திரன் என்ற சோழ மன்னனானவன் வெற்றி பெறுகிறான். இந்த வெற்றியினுடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா கூடல் சங்கமத்து பரணி அப்படிங்கிறது விடை. அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது 3 செய்தி தான். நமக்கு கிடைத்த முதல் பரணியுள் கலிங்கத்து பரணி, அதனை பற்றிய செய்திகளை இதுக்கு அடுத்தடுத்து நம்ம நிச்சயமாக பார்க்க இருக்கிறோம். இதற்கடுத்து ஒரு 2 நூல்கள் பெயரளவில் மட்டுமே இருக்கிறது. அந்த நூல் என்பது நம்மிடையே இன்றைக்கு இல்லை. கொப்பத்து பரணி, அதற்கடுத்து கூடல் சங்கமத்து பரணி. இந்த கொப்பத்து பரணியை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நூல் தான் ராசராச சோழன் உலாவில் இந்த கொப்பத்து பரணியினுடைய செய்திகள் என்பது இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஆதாரத்தை நாம் காண முடிகிறது. சரி, அப்போ கூடல் சங்கமத்துக்கு ஏதேனும் ஆதாரங்கள் என்பது இருக்கிறதுனா நிச்சயமாக இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பரணி நூலுக்கு சில ஆதாரங்கள் என்பது இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஆதாரத்தை நமக்கு சொல்லக்கூடிய உலா நூல் எது அப்படின்னா விக்ரம சோழன் உலா அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலில் இந்த பரணி பற்றிய செய்திகள் என்பது இருக்கிறது. பாருங்க, கூடலார் சங்கமத்து கொல்லும் தனிபரணிக்கு என் நிறந்த துங்கமத யானை துணிந்தோனும் அப்படின்னு ஒரு செய்தியானது இருக்கிறது. அப்போ இந்த செய்தியினுடைய வழியாக நம்ம கூடல் சங்கமத்து பரணி என்ற ஒரு நூல் இருந்தது என்பதற்கு நமக்கு தெரிய வருகிறது. இந்த கூடல் சங்கமத்து பரணியினுடைய ஆதாரமாக மற்றும் ஒரு உலா நூலும் அதை நிரூபிக்கிறது. என்ன நூல்? ராசராச சோழன் உலா என்கின்ற அந்த உலா நூலிலும் இந்த கூடல் சங்கமத்து பரணியினுடைய செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பாடவரிய பரணி பகட்டணி வீழ் கூடலார் சங்கமத்து கொண்டகோன் அப்படிங்கிறதா இங்கே செய்தி. பார்த்தீங்களா, இந்த கூடல் சங்கமத்து பரணியை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய 2 உலா நூல்கள் என்பது இருக்கிறது. ஒன்று விக்ரம சோழன் உலா, மற்றொன்று ராசராச சோழன் உலா. இந்த 2 நூல்களிலும் இந்த மறைந்து போன பெயர் மட்டுமே நம்மிடம் கிடைக்கக்கூடிய கூடலார் சங்கமத்து பரணி என்ற ஒரு நூலினுடைய செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் வினாக்கள் இந்த கூடலார் சங்கமத்து பரணியினுடைய செய்திகளை நமக்கு சொல்லக்கூடிய உலா நூட்கள் என்று கேட்டால் 2 நூட்கள் என்பது இருக்கிறது. உங்களுக்கு விடையாக வரக்கூடியதில் எந்த ஆப்ஷன் இருக்குதோ அதற்கு அந்த சூழலுக்கு தக்கன விடை அளிப்பது என்பது சிறந்ததாக அமையும். இதனுடைய அடுத்தது சில பரணி நூல்களும் அதனை பற்றிய செய்திகளும் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பரணி என்கின்ற அந்த நூலை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இயற்றினார்கள் அப்படின்னா 2 மன்னர்களுக்கிடையே போர் என்பது நடக்கும். அதில் வெற்றி பெற்ற மன்னனுடைய புகழ் என்பது போற்றப்பட்டாலும் அந்த நூலினுடைய பெயர் தோற்ற மன்னனுடைய பெயராலே அமைவது என்பது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு நம்மிடையே கிடைத்த முதல் பரணி நூல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே தோற்ற மன்னன் தான் அந்த கலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான அந்த பரணி நூல்களுடைய பெயர்கள் தோல்வியுற்ற மன்னனை சார்ந்த அந்த பெயர் அமைப்பிலேயே வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதே அமைப்பில் இங்கே வந்திருக்கு பாருங்க, தக்கையாக பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரணி நூல். இதுவும் இந்த தோல்வியுற்ற அந்த பகுதியை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் தக்கையாக பரணி. இயற்றுனது யாரு அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள். அடுத்த பாருங்க, அஞ்சவதை பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இது தத்துவராய சுவாமிகள் அவர்கள் எழுதின ஒரு நூல். அடுத்தது திருச்செந்தூர் பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இந்த நூலை எழுதினது சீனிவாச புலவர் அவர்கள். இதனுடைய அடுத்தது பாருங்க, இரணியன் வதை பரணி அப்படின்னு ஒரு பரணி நூலானது இருக்கிறது. இந்த நூலை எழுதினது யாரு என்பது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்புறம் ஏன் இந்த இடத்துல பேர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா இவர் எழுதியிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தானது இருக்கிறது. காரணம், இதெல்லாம் நீங்கள் நோட்டு போட்டு எழுதுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வச்சுக்கணும். இரணியன் வதை பரணி அப்படிங்கக்கூடிய நூலை எழுதுனது யாருன்னு தெரியாது. ஆனால்
திருக்குறுவை பெருமாள் கவிராயர் என்பவர் இயற்றியிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து தான் இருக்க ஒழிய இவர் தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் என்பது இல்லை. இதில் கருத்து வேறுபாடுகள் என்பது உண்டு. அதில் உங்களுக்கு கேள்வியில் இந்த இரணியன் வதை பரணி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை என்று இருந்தால் அதைத்தான் நீங்கள் அடிக்கணும். ஒருவேளை இந்த திருக்குறுவை பெருமாள் கவிராயர் என்கின்ற ஒரு பெயர் இருந்தால் இந்த பெயரையும் நீங்கள் சுட்டி காட்டுவது என்பது சிறப்பானதாக அமையும். அதனால் இந்த இடம் இந்த கடைசி இது மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சுங்க. ஏன்னா அது என்ன எழுதியிருக்கிறோன்னு அது அப்படியே மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சொன்னது என்னங்கிறது தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் பிராக்கெட் போட்டிருக்கேன். இந்த கடைசி உள்ளது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. இதனுடைய அடுத்த பகுதியில் நம்ம கலிங்கத்து பரணியினுடைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். நம்மிடையே கிடைத்த முதல் பரணி நூல் இந்த கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய சில செய்திகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சில அடிப்படையான தகவல்களும் இருக்கும். சில பகுதிகள் இந்த புத்தகத்தில் கொஞ்சம் உள்ளிருந்து சில பகுதிகளும் தந்திருக்கிறார்கள். அதனை பற்றிய செய்திகளும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போது கலிங்கத்து பரணின்னு ஒரு நூல். இதை எழுதுனது ஜெயங்கொண்டார் அவர்கள். செயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் ஜெயங்கொண்டார் அப்படின்னு கூட இருக்கும். இந்த செயங்கொண்டார் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சோழ நாட்டில் உள்ள தீபங்குடி அப்படிங்கக்கூடிய ஊரில் பிறந்தவர். கேள்வி கூட அமையலாம். அடிப்படை கேள்வியில் இது கேட்பாங்க. ஜெயங்கொண்டார் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா தீபங்குடி அப்படிங்கிறது ஆன்சர். அதற்கு அடுத்தது இந்த ஜெயங்கொண்டார் அவர்கள் எந்த மண்ணினுடைய அவையில் இருந்த மிகப்பெரிய ஒரு புலவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா குலோத்துங்கன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதுலேயும் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். தலைமை புலவராக இருந்தவர் தான் நம்முடைய ஜெயங்கொண்டார் அவர்கள். இவருக்கு கவி சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. யாருக்கு? ஜெயங்கொண்டாருக்கு. கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனால் ஜெயங்கொண்டாருக்கும் கவி சக்கரவர்த்தி என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதாவது இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கலிங்க வெற்றியை நேரில் தெரிந்து ஜெயங்கொண்டாரினுடைய மகிழ்ச்சியை பரணி என்கின்ற ஒரு இலக்கியத்தினுடைய வழியாக மன்னனுக்கு மாலையாக சூட்டியவர் யாரு அப்படின்னா இந்த ஜெயங்கொண்டார் அவர்கள் தான். சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். அதை ஜெயங்கொண்டாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருந்தது, அவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த மண்ணினுடைய அவையில் இருந்தார் என்கின்ற செய்தியோடு மட்டுமல்லாமல் இது போன்ற சில விளக்கங்களை கொடுத்து வினாக்கள் அமைத்தாலும் நீங்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்கணும். இந்த கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அல்லது பகுதிகள் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். 13 பகுதிகள் என்பது உண்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. பொதுவாக பரணியினுடைய பகுதிகள் அல்லது உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 10 தான். ஆனால் கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய பகுதியில் மொத்தம் 13 பகுதிகள் என்பது இருக்கிறது. இது சென்ற வீடியோவில் நம்ம தெளிவான முறையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். 10 உறுப்புகளை தாண்டி ஒரு 3 உறுப்புகளை இணைத்து எழுதிய பெருமை ஜெயங்கொண்டார் அவர்களை சாரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தது ராச பாரம்பரியம் அவதாரம் என்கின்ற ஒரு 2 பகுதி இருக்குது. பொதுவாக பரணி இலக்கியத்திற்கு 10 உறுப்புகள் என்பது உண்டு. இதில் இந்திரஜாலம் அப்படின்னு ஒரு பகுதி, ராச பாரம்பரியம் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி, அவதாரம் என்கின்ற இன்னொரு பகுதி, மொத்தம் 3 பகுதியையும் இணைத்து எழுதிய பெருமை ஜெயங்கொண்டார் அவர்களை சாரும். சரிங்களா? இந்த இந்திரஜாலம்னா பேய்களுடைய மாயாஜாலத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய பகுதியும் இந்த கலிங்கத்து பரணி நூலில் இருக்கிறது. இப்போ நம்ம ராஜ பாரம்பரியம் அவதாரம் என்கின்ற இந்த 2 பகுதிகளை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த 2 பகுதிகளுமே பார்த்தீங்கன்னா சோழனுடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்தது. இந்த செய்தி நம்ம அந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த ராச பாரம்பரியம் அவதாரம் என்கின்ற இந்த 2 பகுதிகளும் வேறு எந்த விதமான பரணி நூல்களிலும் சொல்லப்படாத பகுதிகள். காரணம், இந்த 2 பகுதிகளுமே சோழனுடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும்.
ஆனால் இந்திரஜாலம் கூட இருக்கலாம், ஒரு சில இடங்களில் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 2 பகுதி உறுதியாக வேற எந்த பரணி நூல்களிலும் இல்லை. காரணம், இந்த 2 பகுதிகளையும் இணைத்தவர் யாரு அப்படின்னா ஜெயங்கொண்டார் அவர்கள் தான். இதில் சோழனுடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த செய்தியை பாருங்க. ராச பாரம்பரியத்திற்கு வேறு பெயர்கள் இருக்கிறதா அப்படின்னா திருமுடி அடைவு அப்படின்னு ஒரு பகுதியானது இருக்கிறது. எதுக்கு? இந்த ராச பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு திருமுடி அடைவு என்கின்ற மற்றும் ஒரு பெயரானது இருக்கிறது. இந்த திருமுடி அடைவு என்கின்ற இந்த பகுதி வேற ஏதாவது பரணி நூலில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா மோகவதை பரணி என்கின்ற அந்த பரணியில் திருமுடி அடைவு என்கின்ற அந்த பகுதியானது இடம்பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான ஒரு தகவல் தான். மீண்டும் பாருங்க, இந்த கலிங்கத்து பரணியில் 13 உறுப்புகள் என்பது இருக்கிறது. அதில் ராச பாரம்பரியம் அவதாரம் என்கின்ற 2 உறுப்புகள் என்பது இருக்கிறது. இதற்கு ராச பாரம்பரியத்திற்கு இன்னொரு பேர் தான் திருமுடி அடைவு அப்படிங்கிறது. இந்த திருமுடி அடைவு என்கின்ற அந்த பகுதி இடம்பெற்ற நூல்கள் 2 நூல்கள். ஒன்று கலிங்கத்து பரணி, இன்னொன்று எது அப்படின்னா மோகவதை பரணி. அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது. கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து நிறைய கேள்விகள் எடுக்கலாம். அதை நீங்களாகவே எடுத்து கூட பயிற்சி கூட பண்ணலாம். நம்ம இந்த கலிங்கத்து பரணியானது எந்த வகையான செய்யுளினத்தை சேர்ந்தது அப்படின்னா கலித்தாலிசை என்கின்ற வகையை சார்ந்தது. கேள்விகளில் இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எந்த வகையான செய்யுளினத்தை சார்ந்தது இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தாலிசை வகையை சார்ந்தது. இதுக்கு அடுத்தது உள்ளதை கொஞ்சம் கவனமாக மட்டும் பார்த்துங்க. கலிங்கத்து பரணியில் மொத்தம் 593 தாலிசைகள் உள்ளன அப்படிங்கிறது நமக்கு டிஆர்பி போர்டால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி. எத்தனை தாலிசைகள்? 593. ஆனால் இந்த பாடநூலில் என்ன இருக்குது அப்படின்னா 599 அப்படிங்கக்கூடிய செய்தியானது இருக்கிறது. இந்த செய்தி பாடநூலில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்பவே கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த புத்தகம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் படை வேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும். அந்த படை வேளம்னா என்ன அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணிக்கு தான் ஒரு 4 பாடலை கொடுத்துட்டு இவங்களா ஒரு தலைப்பு ஒன்று தந்திருக்கிறார்கள், படை வேளம் அப்படின்னு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூல்வழியை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இந்த செய்தியானது இருக்கிறது. 599 அப்படிங்கக்கூடிய செய்தி. ஆனால் நம்முடைய டிஆர்பி போர்டால் ரெக்கமெண்ட் பண்ணின அந்த புத்தகத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 593 அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்குது. உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷனில் என்ன வருகிறதோ அந்த சூழலுக்கு தக்கன நீங்கள் எழுதுறதா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இதை கொஞ்சம் கருத்தில் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது ராசேந்திரன், அபயன், அகலங்கன், விசயதரன், விருதராச பயங்கரன் என்கின்ற இத்தனை பெயர்களும் யாருக்கு உரியது அப்படின்னா குலோத்துங்கனுக்கு உரிய ஒரு பெயர். நல்லா கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ராசேந்திரன், அபயன், அகலங்கன், விசயதரன், விருதராச பயங்கரன் என்கின்ற வேறு பெயர்களும் யாருக்கு இருக்கிறது அப்படின்னா குலோத்துங்கனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர். சரி, இந்த குலோத்துங்கனுடைய சேனாதிபதி யாரு, படை தளபதி யாரு அப்படின்னா தலைமை சேனாதிபதியினுடைய பெயர் தான் கருணாகர தொண்டைமான். இந்த கலிங்கத்து பரணியில் முக்கியமான ஒரு பாத்திரம் இந்த கருணாகர தொண்டைமான் அவர்கள். சரி, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்தார் அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த கலிங்க நாட்டில் உள்ள அரசனுடைய பெயர் என்ன அப்படின்னா அனந்தவன்மன் அப்படிங்கிறது பெயர். இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணியினுடைய அடிப்படை செய்திகள் நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பரணி இலக்கியம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய முதல் நூல் எது அப்படின்னாக்கா கலிங்கத்து பரணி தான் எழுதுனது ஜெயங்கொண்டாருங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும். ஆனால் இந்த கலிங்க நாட்டினுடைய அரசனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு மறதியாக கூட இருக்கலாம். அவர்கள்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். அனந்தவன்மன் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விடை. அதுக்கு அடுத்து பாருங்களேன், கலிங்கத்து பரணியை தெய்வ பரணி அப்படின்னு பாராட்டின நூல் என்ன நூல் அப்படின்னா தக்கையாக பரணி அப்படிங்கிறது.
இந்த கலிங்கத்து பரணி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தெய்வ பரணி அப்படின்னு பாராட்டிய நூல் எந்த நூல் அப்படின்னா தக்கையாக பரணிங்கிறதா சரியான ஒரு விடை. இந்த தக்கையாக பரணியை எழுதுனது யாரு அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள். இதுவும் வந்து அடிப்படையான ஒரு செய்தி தான். ஆனால் கேள்விகள் வந்து எந்த கோணத்தில் கேட்டாலும் சரியான விடை எழுதணும் நம்ம அப்படின்னா இந்த மாதிரியான செய்திகளை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிப்படை செய்திகளாகத்தான் இருக்கும், ஆனால் அதில் தான் நமக்கு மிகப்பெரிய குழப்பம் என்பதே வந்து சேரும். அதனால் இது அடிப்படையான தகவல்கள் என்று நீங்கள் எண்ணினாலும் சரி, ஆனால் இந்த தகவல்களை மீண்டும் மீண்டும் படிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். அதனால் இந்த வீடியோவில் நம்ம பரணி பற்றிய செய்திகளை முழுமையாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த செய்திகளை தவிர்த்து பிற இலக்கிய வரலாறுகள், பிற நூல்களில் இந்த பரணி பற்றிய செய்திகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை தகவல்களையும் கூடுதல் தகவலாக சேர்த்து நீங்கள் படிச்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.